நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுரேஷ், சுரேஷ், என்ன டாட்? சுரேஷ், உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்குப்பா. என்ன டாட்? ஏதோ சுரேஷ் பதறாம கேளு. ஹலோ, என்னாச்சு? அப்படியா? எப்படி நடந்துச்சு? ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்? இப்ப நான் உன்னை எழுப்புனது எதுக்கு தெரியுமா? நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்னோட பிசினஸ்லாம் நீதான் பாத்துக்கணும். ஐயோ, என்னடா என்னெல்லாமோ பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாத, நீங்க திருப்பி வந்துருவீங்க. நான் வருது வராம போகிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த குடும்பத்தை இனிமே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடதுதான். இத பாரு, இனி குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னடா? ஏய், என்னாலதான் நீ குடிக்கிறேன்னு சொன்ன. நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். அஞ்சலி வெளியில வந்துருவா. உன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோ. இனிமே குடிக்காத. ஏய், என் ஆசை மகன்டா நீ. அதை விட நல்லவன், எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவன். ஒன்னும் ஆகாதுடா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. ஏன்டா நீங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா. ஓகே. போன்ல யாரு? யாருக்கு என்னாச்சு? இல்ல வந்து சொல்லுங்க, யாருக்கு என்னாச்சு? சதீஷ், அது போலாமா? மிஸ்டர் ஏகே, I have a bad news. என்ன? ஜெயில ஏற்பட்ட கலவரத்துல உங்க பொண்ணுக்கு பலத்த அடிபட்டு ஹெவியா ப்ளீடிங் ஆயிருக்கு. அஞ்சலிக்கு என்னாச்சு? அஞ்சலி கடவுளே, கோகுலம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கிரிட்டிக்கலா தான் இருக்காங்களா? நீங்க யாராவது போய் பாருங்க. ஐயோ ஐயோ, வாங்க ஏகே. ஏகே, ஐயோ அஞ்சலி, மாப்ள. தயவு செஞ்சு என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்து. ஐயோ, வரேன் போது. திரன
வாங்க வாங்க அதான் வாங்க. அம்மா கொஞ்சம் வழி விடுங்களேன். தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அஞ்சலின்னு ஒரு பொண்ணு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டுல இருக்காங்க? அஞ்சலிக்கு நீங்க என்ன வேணும்? நான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட். அப்படிங்களா? நாங்க தான் அஞ்சலியை கூட்டிட்டு வந்து சேர்த்தோம். ஐயோ, என் பொண்ணு எப்படி இருக்கா சொல்லுங்க. எப்படி இருக்கா? ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஐயோ, பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால உயிர் பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்க. எப்படி ஆச்சு? அது வந்து கைதிங்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பிடிச்சு உங்க பொண்ணை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்ப 2 உயிரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதுக்குதான் சிவரஞ்சனி மேடம்க்கு ஃபோன் பண்ணி உங்களை இங்க வர வச்சோம். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. மம்மி இது பாருங்க, அழாதீங்க. ஏன்பா, உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண அதிர்ச்சியே என்னால தாங்கிக்க முடியல. இப்போ இப்போ இந்த சோதனை வேற எனக்கு தேவையா? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. மம்மி அழாதீங்க மம்மி, தைரியமா இருக்கணும் மம்மி. அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாது மம்மி. நீங்க வேணா பாருங்க, நல்லபடியா குழந்தைய பத்து அவ ஆரோக்கியமா வருவா. நம்ம தைரியமா இருக்கணும் மம்மி. இது பாருப்பா, நீ சொல்றது பலிக்கட்டும். என் பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். அஞ்சலி எனக்கு உயிரோட வேணும்டா. சதீஷ், என்ன சதீஷ், அழாதீங்க சதீஷ். நீங்க தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நாங்க நம்பிட்டு இருக்கோம். தைரியமா இருங்க சதீஷ். முடியல சுரேஷ், தைரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். முடியல. என் ரிலேஷன் ஒவ்வொருத்தரா என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், அண்ணி, இப்போ அஞ்சலி. சதீஷ், என்ன சதீஷ் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நான் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கேன், தைரியமா இருக்க, தைரியமா இருக்க, தைரியமா இருக்கன்னு. அவளுக்கு ஒண்ணு ஆகாது நான் பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க எப்படி அழுது?
அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. அஞ்சலியோட அம்மா யாரு? நான் தான் டாக்டர். அஞ்சலிக்கு என்னாச்சு? உண்மை எப்படி இருக்கா சொல்லுங்க டாக்டர். நீங்க பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க உள்ள. பாப்பா சரி 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 அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. பிக்கி சாப்பிடலாமா? பிஸ்கெட் பிஸ்கெட் கொஞ்சோண்டு பிக்கி. துப்பாத, சாப்பிடு சாப்பிடு. அடக்கடவுளே, இப்படி 24 மணி நேரம் அழுதுகிட்டேவா இருப்ப? அதுவும் என் மூஞ்ச பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்க. ஏன் என் மூஞ்ச அவ்வளவு அசிங்கமா இருக்கு? அழுத நிறுத்தடி முதல்ல. இது பாரு, ஏன் இப்படி அழுது அழுது என்ன சாப்பிடுகிற? சொல்றது கேளுதா? கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிடு. பிஸ்கெட் பிஸ்கெட் பிக்கி பிக்கி பிஸ்கெட். அடப்பிடிக்காத. சாரிடா. சரி 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 சரி. பொம்மை விளையாடுறியா? விளையாடலாமா? பொம்மை விளையாடலாமா? பொம்மை 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 விளையாடலாமா? பொம்மடி. இது பாரு. வர வர. என்ன மேடம் கவுத்தரக்கு இவ்வளவு நேரம்? நான் எவ்வளவு டென்ஷனா வரேன் தெரியுமா? யாருக்கு டென்ஷன்? உங்களுக்கா இல்ல எனக்கா? என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. எப்ப அந்த சதீஷ் என் கஸ்டடியில இருந்து போனானோ அப்பவே அந்த ஏகேவை என் கையை விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சாரி மேடம், வெரி சாரி. ஆமா, இந்த சாரிக்கெல்லாம் ஒண்ணும் கேடு இல்ல. ஏங்க இவ்வளவு உயரமா இருக்கீங்களே, குறி பார்த்து சுட முடியுதா உங்களால? நீங்களே எதுக்கு போலீஸ்னு வெளியில சொல்லிட்டு இருக்கீங்க? என் மொத்த பிளானையுமே அப்செட் பண்ணிட்டீங்களேங்க. கைக்கு வந்த சொத்து அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு தடவை போன் பண்றது உங்களுக்கு? சரி போனை தொலைச்சுங்க, ஓகே. அட்லீஸ்ட் உடனேயாவது போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருந்தா கூட ஏகே கிட்ட இருந்து அந்த காலேஜோட பவர் ஆஃப் அட்டர்னி என் கைக்கு வந்திருக்கும். மேடம், சதீஷ் நேத்து ஃபாலோ பண்ணிட்டு போனப்ப செல்போன் கீழே விழுந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை மேடம். காலையில தான் தேடி எடுத்துட்டு வந்தேன், அதான் அட்டன் பண்ண முடியல. அதான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது உங்களுக்கு நல்லதா கெட்டதான் தெரியல. கார்த்திக், இந்த பில்டப் எல்லாம் வேண்டாம். ஒழுங்கா விஷயத்த சொல்லுங்க. மேடம், ஏகேவை நேரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன உளறீங்க? ஏகேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? அவர்தான் சதீஷை கொலை பண்ணலையே, அப்புறம் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? சரி, அப்படியே பழைய கொலைகளுக்காக அவர் அரெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நான் தானே அவரை மாட்டி விடணும். ஆனா நான் மாட்டி விடலையே, நான் இங்க இல்ல இருக்கேன். அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? மேடம், அதுக்கான காரணம் செல்லமா தான் சொல்லணும். சதீஷ் ஆவேசமா கொல்ல போன ஏகே கிட்ட செல்லமா சமாதானமா பேசி சதீஷை மன்னிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஏகே கிட்ட பேசி போலீஸ்ல சரண்டராக வச்சிருக்கலாம் இல்லையா? இந்நேரம் சிவரஞ்சனி ஏகே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு நல்லதா கெட்டதா மேடம்? நிச்சயமா இது கெட்ட நியூஸ் இல்ல. என்ன அவமானப்படுத்திட்டு போன ஏகேவோட முகத்தை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருந்து பாக்குறது நல்ல நியூஸ் தான். நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பவே அந்த ஏகேவை ஜெயிலுக்கு போய் சந்திக்கணும் போல இருக்கு. சரி வாங்க மேடம், நான் கூட்டு போறேன். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? என்னால வர முடியாது கார்த்திக். அதான் என் கூட ஒரு கங்காரு குட்டி இருக்கேன். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆளில்ல. கோமதி வேற வெளியே போயிருக்கா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஏகே எந்த ஸ்டேஷன்ல இருக்காருன்னு விசாரிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி மேடம், நான் வரேன். கார்த்திக், என்ன மேடம்? கதவை லாக் பண்ணிட்டு போங்க. ஓகே மேடம். ஐயோ, இது எங்க போச்சு இந்த கங்காரு குட்டி? கடவுளே. வணக்கம் சார். எங்க வந்த? ஸ்னேகா மேடம் பார்க்க வந்தேன். வரேன் சார். சரி சரி, இங்க பாரு மேல பாரு மேல. லைட் பாரு. இங்க பாரு. நான் சொல்றது கேளுங்க பாரு, இங்க பாரு. அழக்கூடாது.
அழக்கூடாது அழக்கூடாது. என் தங்கம் இல்ல வயசுல இங்க பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஷோ. நான் வந்ததே தெரியாம குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருக்க. ஆமா கொஞ்சிராங்க. என் வயித்தறிச்சல கொட்டாதீங்க. பா இந்த நிமிஷம் இவர் வீட்டுக்குள்ள வந்து நிக்க மாட்டாரான்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. ஆயுசு 100. குழந்தைய கொஞ்சம் பிடிங்களேன் ப்ளீஸ். இரு, இப்ப என்ன அவசரம்? குழந்தைய என்கிட்ட கொடுக்குற? என்னால முடியலங்க. இது குழந்தைய மேய்க்க என்னால முடியல. இந்த குழந்தையோட தொல்லை தாங்காம தான் கோமதி தப்பிச்சு ஓடிட்டான். என் ஒருத்தியால இவளை எப்படிங்க சமாளிக்க முடியும்? பாருங்க என்ன கத்துறான்னு. இவளை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே ரிலாக்ஸா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்க புடிங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க, அப்புறம் எப்படி போர் அடிக்கும்? கெஸ்டா? அப்படி யாரும் வரலையே. இப்பதான் வந்துட்டு போறானே உன் மாஜி ஃப்ரெண்டோட அடியாள். கார்த்திக் சொல்றீங்களா? அவன் கெஸ்ட் இல்லங்க, ஜஸ்ட் எடுப்பு. ஏன் ஸ்னேகா, மறுபடியும் உனக்கு இந்த ஸ்னேகம்லாம் தேவையா? ஷோ ப்ளீஸ் என் மூட அப்செட் பண்ணாதீங்க. நானே வெறுப்புல இருக்கேன். இந்தாங்க புடிங்க குழந்தைய. தயவு செஞ்சு உங்க டியூட்டி பாருங்க. டியூட்டியா? ஆமா, அரை மணி நேரம் நான் குழந்தைய பாத்துக்கிட்டேன். நீங்க ஒரு அரை மணி நேரம் குழந்தைய பாத்துக்கோங்க. இப்படி டியூட்டி சார்ட் போட்டு தான் இவளை பாத்துக்கணும். இந்தாங்க புடிங்க. ஐயோ இந்தாங்க உங்க தத்து குழந்தையாச்சு நீங்களாச்சு. இந்தாங்க டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வச்சு விளையாடுங்க. புடிங்க, நான் கிளம்புறேன். ஆமா, அவசரமா எங்க போற? அதான் சொன்னனே எனக்கு போர் அடிக்கிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு. அதான் எங்க போறேன்னு கேட்டேன். இத பாருங்க, கேள்வி மேல கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. இந்தாங்க குழந்தை பிடிங்க ப்ளீஸ், புடிங்க. கார்த்தி எதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு கேட்டாலும் பதில் இல்லை. நீ எங்க போறன்னு கேட்டாலும் பதில் இல்லை. ஸ்னேகாவை திருத்தவே முடியாது போல இருக்க. இந்த பாப்பா பாப்பா புடி 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 புடி. அஞ்சலி, உங்க பொண்ணு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம். கண்ணு முழிச்சோடனே உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். சரி, நீங்க ரொம்ப நேரம் இந்த ரூம்ல இருக்க வேண்டாம். பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பார்த்த உடனே கிளம்பிடுங்க. என்னப்பா ஏன்பா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நல்ல வசதியா தங்க தொட்டில தவழ வேண்டியவன் நீ இப்படி இப்படி இரும்பு தொட்டில கிடக்குறியே. எல்லாம் எல்லாம் உன் தலையெழுத்தா?
எங்கம்மா? அஞ்சலி அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா அஞ்சலி, எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டு அவர் சரண்டர் ஆயிட்டாரு. உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாரே. இல்ல, என்ன கொலை பண்ண வந்தார். ஆனா செல்லமா தான் என்ன காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னாங்க. அஞ்சலி அழாத, அழக்கூடாது. டாடியை பார்க்கணும். அஞ்சலி, நான் ஏற்பாடு பண்றேன். மடிப்பிச்சு போடுங்கம்மா, மடிப்பிச்சு போடுங்கம்மா. அம்மா அம்மா மடிப்பிச்சு போடுங்கம்மா. என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சு கேக்குறம்மா. நேர்த்தி கடன் செலுத்தணும். அம்மா மடிப்பிச்சு போடுங்கம்மா. ஐயா மடிப்பிச்சு போடுங்க ஐயா. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. அம்மா அம்மா மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு மடிப்பிச்சை கேக்குறம்மா. மடிப்பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா நேர்த்தி கடன் செலுத்தணும்மா. என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேம்மா. போடுங்க. அம்மா தாயே பராசக்தி. அம்மா ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. அம்மா என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேம்மா. என் பிரார்த்தனை நிறைவேறணும். மடிப்பிச்சு போடுங்கம்மா. அம்மா மாரியாத்தாக்கு மடிப்பிச்சு போடுங்கம்மா. அம்மா பெரியபாளையத்தம்மனுக்கு மடிப்பிச்சு போடுங்கம்மா. அம்மா அம்மனுக்கு வேண்டிட்டு இருக்கோம். மடிப்பிச்சு போடுங்கம்மா. அம்மா மடிப்பிச்சு போடுங்கம்மா. என்னம்மா அது? நீங்க போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுமா, என் தலையில அப்படி எழுதி இருக்கு. டாக்டர் என்னடானா என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்றாங்க. ஆனா என் மருமகளுக்கு தான் குழந்தை உண்டாகவே மாட்டேங்குது. அதான் பெரியபாளையத்தம்மனை வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் மடிப்பிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாதான் என் மேல இறக்கப்பட்டு ஒரு பேரனோ பேத்தியோ பொறுக்க வைக்கணும். உங்களை பாக்குறப்போ எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா?
ஒரே பையனை வச்சிருக்கீங்க, மருமகளை கொண்டு வரப்போ பார்த்து விசாரிச்சு கொண்டு வர வேண்டாமா? என்னம்மா இப்படி ஏமாந்து நிக்கிறீங்க? ஏய் கவிதா, கொண்டு வந்தது போட்டு உள்ள போ. நல்லா தீர்க்காயுசா இருமா. மா மாரியாத்துக்கு மடிப்பிச்சு போடுங்கம்மா. என்னங்க, அந்த அமுதாவோட நீங்க வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி தான் தெரு தெருவா பிச்சை எடுத்திருக்கணும். ஏய், உனக்கெல்லாம் நல்ல புத்தியே கிடையாதா? வந்துட்டேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. விசாகம்மா, உங்க வீடு, நீங்க போய் கேளுங்க. அம்மா, தாயே மடிப்பிச்சை போடுங்கம்மா. மடிப்பிச்சை போடுங்கம்மா. அம்மா மாரியம்மனுக்கு மடிப்பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே பராசக்தி மடிப்பிச்சை போடுங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்ன அத்தை, நீங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மடிப்பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க? எதுக்காக? எல்லாம் உனக்காக தான். என்ன உளற? எனக்காகவா? ஆமா, அவங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? எத்தனை நாளைக்கு தான் ஓ முகத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க? அதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தெரு தெருவா பிச்சை. மடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய பாளையத்து அம்மா தான் இந்த அம்மாக்கு கருணை காட்டணும். கவிதா, வாய மூடு. ஏய், நான் எதுக்கடி வாய் மூடணும்? நீ ஒழுங்கா குழந்தைய பெத்து கொடுத்திருந்தா அம்மா ஏன் இவ்வளவு வேதனைப்பட போறாங்க? என் நிலைமை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். வேலை வேலைன்னு போகாம என் பிள்ளையோட ஒழுங்கா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெத்து கொடு, அது போதும். அப்போ அவங்க பையன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தலன்னு சொல்ல வரீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? மாரியாத்தா கிட்ட வேண்டிக்க, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு. போ, மடிப்பிச்சை போடு. என்ன அத்தை பேசுறீங்க? உங்க சொந்த வீட்டுக்கு வந்து நீங்களே மடிப்பிச்சை கேக்குறீங்க? எப்படி என்னால போட முடியும்? நான் எனக்காக பிச்சை கேட்கல. மாரியாத்தாவை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு மடிப்பிச்சை போடு. ஆமா, போடு. அப்போ அது உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்குதான்னு பாப்போம். இத பாருமா, கடவுளுக்கு நேர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் என் வீடு உன் வீடுன்னு கணக்கு பார்க்க கூடாது. எனக்கு மடிப்பிச்சை போடுமா, அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேருமா. பாத்தீங்களா, இவ்ளோ பேரு சொல்லியும் பாதி அரிசியை கீழே போட்டு போற. பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வேண்டுதல் நிறைவேறக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஏமா, ஏதோ கை தவறி கீழே கொட்டிடுச்சு, அதை ஏமா பெருசுபடுத்திட்டு இருக்க? வந்துட்டாளுங்க.
இத பாரு, இதுக்காக விசாகம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஏம்மா இப்படி அவங்கள வேதனைப்படுத்துற? அழாதீங்க விசாகம்மா. விசாகம்மா, நீங்க அழாதீங்க. உங்க வேதனைய கண்டிப்பா அந்த பெரிய பாளையத்தம்மா தீர்த்து வைப்பா. நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள உங்க மருமக ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, வாங்க போலாம். கவலைப்படாதீங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, மாரியாத்தாக்கு மடிப்பிச்சு போடுங்கம்மா. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும். மடிப்பிச்சு போடுங்கம்மா. அவங்கள கூட்டிட்டு போ. வாங்கம்மா. சார், சார், உங்களை பார்க்க ஸ்னேகான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டா எப்படி? என்னைக்குமே என்ன நீங்க ஒதுக்கிட முடியாது. ஏகே, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்ன விட்டு ஒதுங்கி போயாச்சு. செல்லம்மா புண்ணியத்துல என் குடும்பம் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன பேசணும்? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இப்போ உங்க சந்தோஷம் என்ன? ஏகே, சதீஷ மன்னிச்சு உங்க பொண்ணோட சேர்த்து வச்சதா? எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம் நிலைக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சதீஷ நீங்க ரொம்ப நம்புறீங்க. ஏகே, உங்களுக்கு சதீஷ பத்தி தெரியல. இந்த மதில் மேல் பூனை இல்ல, அந்த மாதிரி தான் சதீஷ். அப்படியே அவங்க அண்ணன் டிசி மாதிரி. இன்னைக்கு உங்க சைடு இருக்கிறவ நாளைக்கு என் சைடு வரலாம். அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன தேடிதான் வரணும். ஏய், சதீஷ் அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்ணாத. இனியாவது அவங்களை நிம்மதியா வாழ விடு. என்ன அப்படியே சரண்டர் ஆயிட்டீங்க? ஏய், இப்ப புரிஞ்சுதா? ஸ்னேகாவை நீங்க எப்பவுமே ஒதுக்கிட முடியாதுன்னு. என்ன நாயக்கே, நீங்க செல்லா காசா உள்ள இருந்தாலும் ஹாட் கேஷா உங்க காலேஜ் வெளியில இருக்கு. சோ அந்த காலேஜ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீங்க உள்ள இருந்தாலும் சோ காலேஜ் என் கைக்கு வரணும். புரியுதா? வரட்டா? ஹலோ செல்லம்மா, எப்படி இருக்கீங்க? செல்லம்மா, இவகிட்ட என்ன பேச்சு? நீங்க இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லனா இவ்வளோ. ஐயோ, என்னப்பா உயிரை காப்பாத்திட்டாங்கங்கிற விசுவாசமா? ஹலோ, என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். இங்க பாரு, சில பேரை பல நாள் ஏமாத்தலாம், பல பேரை சில நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. அது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கல? ஆனா இந்த மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது. செருப்பால் அடிச்சாலும். இவன் நிழல் கூட உன் மேல படக்கூடாது. இவன் மூச்சு கத்துலயும் வஷம் இருக்கும். என்ன வச்சு உங்க அப்பாவையும் உங்க அப்பா வச்சு என்னையும் தீர்த்து கட்டப்பட்ட ராட்சசி தானே இவன். நீ ஒண்ணு கவலைப்படாத சதீஷ். கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா இவ இங்கே வந்துருவா. அப்ப பாக்கலாம். அடேங்கப்பா, சந்தோஷத்தை பாரு. இவன் ஒரு வெத்து வேட்டு. ஏச்சி, வாய் மூடு. இந்த துருப்பு சீட்டு இப்ப வேணா உன் பக்கம் விழுந்திருக்கலாம். ஆனா
கடவுளா பார்த்து உனக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டை என் பக்கம் விழ வச்சிருக்காரு. ஆனா செல்லமா, அது என்னன்னு உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. அத நேரம் பார்த்து நான் இறக்கி விடுறேன். அப்ப தெரியும் ஜெயிக்க போறது யாருன்னு. பர்ச்சா செல்லம்மா, அவ பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. அவ குணமே அதான். குப்புற விழுந்தா கூட உதார் விட்டுறத விடவே மாட்டாவ. நீங்க வாங்க போலாம். வாங்க. உங்களை பாக்குறது கனவு மாதிரி இருக்கு. ஆனா இப்படி பாக்குறதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்க டாடி. அழாத, அழாதம்மா. நீ அழுதாதான் அப்பா மனசு வேதனைப்படும். இவ்வளவு நாள் நீ உள்ள இருந்தப்போ உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எனக்கு நல்லா புரியுது. பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான் டாடி. உங்ககிட்ட காட்டணும் தான் நினைச்சேன். ஆனா இங்க கூட்டிட்டு வந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும் டாக்டர் சொன்னாங்க. பாத்தீங்களா, அஞ்சலி சொல்ற மாதிரி எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான். இவளே ஒரு குழந்தை, இப்ப இவளுக்கு ஒரு குழந்தை. நம்பவே முடியல. இப்போ உங்க முன்னாடி இவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் செல்லம்மாவோட பொறுமை தான் டாட். செல்லம்மா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை சுரேஷை பத்தி தான். இவன் மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல சுரேஷை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் அவனும் ஒரு சின்ன பையன் தான். நமக்கு யாருக்குமே தெரியாம ரத்னா மேல இவ்வளவு உயிர் வச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது கலைஞ்சதுல மனசு உடைஞ்சு போயிட்டான். அதுக்காக போனோட நினைச்சு அழுதுகிட்டு வாழ்க்கை பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இருக்க கூடாதுதான். அதுக்காக உடனே அவன் ரத்னாவை மறக்கணும்னு நினைக்கிறது அவ்வளவு சரியில்லை. நான் முகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இறந்து போன என் இன்னொரு குழந்தை என்னால இன்னும் மறக்க முடியல. நான் இன்னும் அழுதுகிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்க டாட், எல்லாம் சரியா போயிடும். ஆமா, அந்த ஸ்னேகா எங்க வந்துட்டு போனா? அவ திட்டம் பலிக்கல இல்ல, அதான் வந்து கும்பிட்டு போறா. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க மேடம், கிளம்புங்க. நீங்களா வந்து ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க. செல்லம்மா, படமலையை மந்திரமா பாத்துக்கங்க. பிள்ளைங்க முன்னாடி இந்த கேஸை பத்தி பேச வேணான்னு தான் நான் பேசல. அவினாஷ் உங்களை வந்து பாப்பார். அவர் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வேண்டாம் செல்லம்மா, விட்டுருவோமே. உப்ப தென்னவன் தண்ணியை குடிக்கணும். நான் குடிச்சிட்டு போறேனே. ரொம்ப விரக்தியா பேசுறீங்க.
அந்த ஸ்னேகா ஏதாவது உங்ககிட்ட சொல்லி அப்செட் பண்ணாலா? சேச்சே, அவளுக்கெல்லாம நான் அப்செட் ஆவேன். ஆனா அவ வந்ததுலயும் நல்லது இருக்கு. சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமான முடிவா? என்ன முடிவு? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரியும். சுச்சோ, குழந்தை 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துருவாளே, அவளுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணி வைக்கணும். யாருக்குமே பொறுப்பே இல்லையே இந்த வீட்டுல. அம்மா என்னடான்னா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, இந்த வள்ளியம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவரு வக்கீலோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அத்தாவுக்கு பூரின்னா ரொம்ப பிடிக்கும், பூரி செஞ்சிடலாம். இந்த சட்டி பத்தாதே. உருளைக்கிழங்கே இல்லையா இந்த வீட்டுல? யாருமே உருளைக்கிழங்கு வாங்குறது இல்ல. காய்கறிங்கிற பேர்ல ஏதோ குப்பையெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. கீரை ரொம்ப முக்கியம் பாரு. எண்ணெயை காணுமே. மாவுங்க மாவு இருக்காதே, எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவாங்க இந்த அம்மா. இது என்ன இது? உப்ப கோதுமை மாவு இருக்காதே இந்த வீட்டுல. சரிதான், மைதா மாவா? ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? கோதுமை மாவு இருக்கா? வாடி வெளியே. என்னங்க விடுங்க, என் கையை விடுங்க. என்னங்க விடுங்க, என் கையை விடுங்க. நான் ரத்தம் பூரி செய்யணும், விடுங்க. நான் என் கையை விடுங்கல. என்னாச்சு? எத்தனை தடவை சொல்றது? ஜாக்கிரதையா இவளை பாத்துங்க. சமையல் போய் கேஸ் திறந்து விடுறா. ஏதாவது ஆச்சுன்னா உள்ள கூட்டு போங்க. போங்க, உள்ள கூட்டு போங்க. நான் ரத்தம் டிஃபன் பண்ணோம். ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கு, அப்புறமா பேசுறேன். ஹலோ. மாப்பிள்ள, வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னாரு? காஃபி கூட கொடுக்காம அனுப்பிட்டீங்க. அதான் முக்கியமா? முத்தழகிய ஜாக்கிரதையா பாத்துங்கன்னு சொன்னா பாத்துக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நேரம் அவ என் பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருந்தா. நான் கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன். அதுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள பூந்து இதோ இவ்வளவு ரகலை பண்ணி வச்சுட்டா. இப்ப இதெல்லாம் நான் தானே எடுத்து வைக்கணும், ஏன் வேலை தானே. என்னமோ நான் தான் வேணும்னு அனுப்புற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. வள்ளியம்மா, நீமா? இல்ல மாமா, நான் இவ்வளவு நேரம் அக்கா கூட தான் இருந்தேன். அக்கா தூங்கி இருப்பாங்கன்னு நினைச்சதா நான் மேல டிவி பார்க்க போனேன். ரெண்டு பேருக்கும் முடிவா சொல்றேன். நீங்க அவளை பார்க்க முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். டாக்டர் என்னடா நீங்க தான் அன்பா பாத்துக்கணும்னு சொல்றாரு. முத்தழகி செய்யற ஒவ்வொரு செயலையும் பார்த்தா எனக்கு கோபம் தான் வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஹலோ. ஏய், ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்க? நான் போனை கட் பண்ணா பிஸியா இருக்கேன்னு தெரிய வேணா உனக்கு? நான் தொந்தரவு பண்றது எனக்காக இல்ல. வீட்ல விட்டுட்டு போயிருக்கீங்களே ஒரு குட்டி பிசாசு, அந்த குழந்தைக்காக தான் போன் பண்றேன். உடனே கிளம்பி வாங்க. ஓ, என்னது குழந்தை? ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு குழந்தைக்கு சொல்லு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்கு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். வாங்க. சரி, நான் இப்போ உடனே வரேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. பா, தலைவலி. நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு வரணும். முத்தழகி ஜாக்கிரதையா பாத்துங்க. வள்ளியம்மா, அவளுக்கு அந்த டேப்லெட் கொடுத்து தூங்க வை. என்னம்மா, அவர் இவ்வளவு நேரம் ஸ்னேகா கிட்ட தானே பேசிட்டு இருந்தாரு? ஆமா வெள்ளியம்மே. குழந்தை அது இதுங்கிறாரு. அதானே, அது யாருடைய குழந்தை?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.